தேவனாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் இந்த சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. முக்காடு போட்டிருக்கீங்களா? போன வாரம் சொன்னேன், முக்காடு போடாமல் கேட்கக்கூடாது. சீக்கிரமாக ஒரு ஏதோ ஒன்று எடுத்து துண்டு எடுத்து சால்வை எடுத்து போற்றி உட்காருங்க. சரியா? அது உங்களுக்கு பெரிய கடந்த வாரத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க, அது எனக்கு தெரியும். பேசிகிட்டு இருக்கிற நான் மாத்திரமில்லை, நானும் வாங்கியிருக்கிறேன், கேமராமேனும் வாங்கிட்டு இருக்கிறார், கையேந்திட்டு நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். சரியா? நீங்களும் இப்போ சீக்கிரமாக எல்லோரும் முக்காடு போடுங்க. அப்போ தான் நான் பேசுவேன், அப்போ தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சரியா? சார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சபையில் ஒரு குடும்பம் இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்து கர்த்தர் அவங்க பல வருஷமாக சபையில் இருக்கிறாங்க. இங்கே இப்போ இருக்கிற சபையில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரன், அவர் பேர் ராமண்ணா, இந்துக்கள் தான். அப்போது ரொம்ப வாஞ்சியாக அவர் மாத்திரமாக முதல்ல வந்தார், ஆண்டவருக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை வைத்து மனைவி, மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஒரு பையன், தங்கச்சி, எல்லாம் சபைக்கு வருவாங்க. அவருக்கு இந்த நாட்களில் வந்து சரீரத்தில் ஒரு பாதிப்பு, அதாவது மூச்சு திணறல், சில சமயம் நெஞ்சு வலி, சோர்வு, களைப்பு, அப்படியெல்லாம் இருந்திருக்குது. அப்போது அவருக்கு இங்கே அவருடைய ஃபேமிலி டாக்டரு சொந்தம். டாக்டர் பேர் சொல்கிறதே என்னமோ தெரியல. இங்கே அவர் நல்ல டாக்டர். அவர் அந்த டாக்டரு அவங்களுக்கு சொந்தம். ஏதாவது ஃபேமிலி டாக்டர் மாதிரி சொந்தமும் ஏதாவதுன்னு சொன்னால் அவர் தான் வருவார், வீட்டுக்கு கூட போவார். அப்படி அந்த டாக்டர்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க, இவருக்கு இப்படி அடிக்கடி இந்த மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்காரு, நடக்க முடியலங்கிறாரு. அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும் அப்போது. அதனால அவரை பார்த்து அவர் சொன்னாராம்மா, நான் செக் பண்ணம்மா, நீங்கள் கோயம்புத்தூரில் குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் இவரை ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னா அவரும் மகனும் போய் குப்சாமி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. கண்டவளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டோமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கஷ்டம் வராது. ரொம்ப பேர் ஏமாத்துறாங்க, ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் ஆண்டவர்களை வாங்க, உங்களுக்கு அதை தருவார், வீட்டை தருவார், வாசலை தருவார், காரு, பங்களா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், குழந்தை இல்லையா, திருமணம். ஏமாற்றி உங்களை கூப்பிட்ற ஊழியக்காரர்கிட்ட போகாதீங்க. அது பொய்த்து இருக்கு தரிசனம், அது நிறைவேறாது. இதெல்லாம் நான் பேசக்கூடாது, பேசிகிட்டு இருக்கிறேங்க, தெரியாமல் வாயிருந்தது. அதனால அப்படி சொல்லி தந்திரமாக சொல்லி உங்களை ஏமாத்துகிற ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. சரியா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா கஷ்டமும் துன்பமும் வேதனையும் கண்ணீரும் போராட்டமும் இழப்பு எல்லாம் வரும். ஆனால் அவரை நம்பாதவங்க அதில் விழுந்து போவாங்க. அதை நம்பாதவங்க விழுந்த எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் அவரை நம்புகிற நமக்கு அதுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தர்றார். யோபுடைய வாழ்க்கை வரல, மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம விழுந்து போக மாட்டோம். நமக்குள்ள ஆவியானவர் பயப்படாத, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, எல்லாத்துக்கும் வர்றதும் வாழ்க்கையிலே வந்திருக்குது. அதான் உலகம். எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா நன்மையும் சொல்லி சொல்கிறவங்கள நம்பாதீங்க. அவங்க விழுந்து போவாங்க, நம்பிக்கை இழந்து நம்ம நிற்போம். அதனால அவங்களுக்கு ஒரு எண்ணம், என்ன ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறோம், எல்லாரையும் பகைச்சிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை பெண்கள் நினச்சிருப்பாங்க. அப்போ இவரை அனுப்புகிறார் அந்த டாக்டர், அந்த அவங்க சொந்தக்கார டாக்டர். அங்கே கோயம்புத்தூருக்கு போனால் அவங்க பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இருதயத்தில் கொஞ்சம் கோளாறு இருக்குது, அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால் நீங்கள் அடுத்த வாரம் ஒரு டேட்டை கொடுத்து நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் நாங்கள் ஆப்ரேஷன் தேதியை நாங்கள் சொல்வோம், அப்போ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அதனால் எல்லாத்தையும் ரெடியாக நீங்கள் வாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப சங்கடம் குடும்பத்துக்கு, ஆண்டவரை ஏற்றுட்ருக்குறோம், ஏன் இந்த பாடு, எல்லாரும் எங்களை சிரிப்பாங்களே, எல்லாம் விட்டுட்டு என்னமோ போனீங்க, எப்படி பார்த்தீங்களா, அந்த ஆண்டவர் கைவிட்டார்ல அப்படின்னு சொல்லுவாங்களே. ஒரு பக்கம் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா தான் பயம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இயேசு கிறிஸ்து போதும், அப்போ அவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க
அந்த பயம் யாருக்கும் வேண்டாம். அவங்களுக்கு முன்பு அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்றாரு. அதனால எல்லா பாடுகளும் வரும். எல்லா பாடுகளுக்கு மத்தியில் மற்றவங்க விழுந்து போவாங்க, நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்போம். சரியா? அவங்கள வெட்கப்படுத்த மாட்டார் ஆண்டவர். எல்லாருக்கும் எல்லா பாடுகளும் வரும். அந்த பாடுகள் இருந்து நமக்கு விடுதலையை தந்து வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கும். இவர் போனார், சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து சொன்னாங்க, என்கிட்டையும் சொன்னாங்க. அப்புறம் ஒரு டேட்டு குறிச்சாச்சு. ஒரு திங்கட்கிழமை வர சொல்லிட்டாங்க. அங்கே குப்சாமி ஹாஸ்பிட்டலில், அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே கோயம்புத்தூரில். அப்போது ஞாயிற்றுக்கிழமை கூடி ஆராதனைக்கு வர்றாங்க எல்லாரும். என்கிட்ட ஜெபம் பண்ணாமல் போக மாட்டேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரரும் சில சமயம் நான் கூப்பிடுவேன், வந்து பேசிட்டு போவாங்க. 2வது வாரம் 3வது வாரம் இப்படியெல்லாம் வந்து அவங்க சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, செய்தி கொடுப்பாங்க. எல்லாரும் வாய் திறந்து என்ன அருமையான செய்தி, என்ன எங்களுக்கு அவர் பேசும்போதே எவ்வளோ அப்படியே சொல்லுவாங்க என்கிட்ட. ஐயோ, அவங்க பேசுனதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப விசுவாசம் அப்படிம்பாங்க. பலர் வருவாங்க. ஆனால் இந்த வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் போனதுக்கு, அவர் ஜெபம் முடிச்சுட்டு செய்தியை முடிச்சுட்டு அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா எல்லாம் என்கிட்ட ஜெபத்துக்கு வர்றாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுற மரியாதைக்கு அங்கே போங்க. அவர் என்ன நினைப்பாரு, அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட ஜெபத்துக்கு வர்றதா? அவர் தப்பா இல்லை, நீங்கள் அடுத்த வாரம் எங்கிட்ட வாங்க. அவரை கொஞ்சம் கனம் பண்ணணும்மா, போங்கன்னா அதெல்லாம் முடியாது. நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணாமல் போக மாட்டோம். பெரிய தொல்லையாக போச்சு. முடியாது, சும்மா தலையில் கை வச்சு சிலுவை போட்டு போங்க, அங்கே போய் முடிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே யார் வந்தாலும் என்கிட்ட ஜெபிக்கிறவங்க. அப்போ உட்காந்து ஆராதனை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில் போவாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எனக்கு சின்ன கூட்டம் தான். அதனால இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்கார்ட்ட போகிறீங்க, ஒரு நாளாவது உங்கள் தலையில் கை வச்சோம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி இருப்பாங்களா? இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கார் 500 1000 பேர் உங்களை யார் எந்த ஊழியக்கார் வந்து அவங்களாம் முடியாது, அவங்க ரொம்ப கூட்டம். ஆனால் என் கூட்டத்தில் எல்லாம் தனித்தனியாக விசாரித்து, குடும்பத்தில் என்ன விசாரித்து தனித்தனியாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புறது என்னுடைய அந்த சின்ன கூட்டத்துக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ அவர் தலையில் கை வச்சு எல்லாம் வரிசையாக முட்டிக்கால் நிற்கிறாரு, தலையில் கை வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாளைக்கு போகிறாரு, இவரை பற்றி எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியுமா? இவர் என்ன போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்களே, அவங்க என்ன வேலை சோர்ந்து போவாங்களோ, பின்வாங்கி போவாங்களோ, ஆப்ரேஷனில் ஏதாவது நடந்துருமோ, பெரிய ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, ஏதாவது நடந்துருச்சுன்னா அத்தனை பேரும் ஒரு 10 பேர் இருக்காங்க, எல்லாம் பின்வாங்கிடுவாங்களோ ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, என்ன இவரை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மிஷின் ஓடுது. அது மெட்டல், அது எவர் சில்வர் இல்லாமல் இரும்பும் இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு உலோகம். அது வேகமாக சுற்றுது. சில ஸ்டேட்டுகளில் நான் போவேன், அங்கே இருக்கிற முக்கியமானவங்க என்ன அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அந்த இலை அரைக்கிறது, அது எடுக்கிறது, அது போடுறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் ஓடுது. அதே போல் கோயம்புத்தூர் அங்கே இங்கே சென்னையிலையும் பல மில்லு, அதுலேயும் அப்படித்தான் அந்த மிஷின் ஓடுது, வேகமாக ஓடுது. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே என்ன இது, அவருக்கு என்ன ஆகுமோ, ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது செத்து போயிடுவாரோ ஆண்டவரே, அந்த குடும்பம் இல்லாத ஆயிருமா, அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே, நாளைக்கு போகிறாரு அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது, நிறுத்து, நான் சொல்கிறத சொல்லுன்னார் ஆவியானவர். என்ன ஆண்டவரே அப்படின்னு உடனே வாய் மூடிட்டு, இந்த மிஷினை நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் மிஷினை காமிக்கிறீங்க. அந்த மனுஷனுடைய உயிருக்கும் இந்த குடும்பத்துடைய பின்வாங்காமல் இருப்பதற்கு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்குறேன், நீங்கள் மிஷினை பேசாமரு, நீ பார்க்குறிய, அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாத. அந்த பெரிய மிஷின் ஓடுறது போலையே அந்த இருதயத்தையும் நான் ஓட வைப்பேன், போ. அதாவது பேசிகிட்டே இருக்கிறேன், நான் அப்படி பேசிகிட்டே இருக்கேன். எல்லா சபை மக்கள் எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சை, கண்ணமுடைய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். முடித்த உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் விசுவாசம், அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். நாளைக்கு போகிறாரு, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, இங்கே இருக்கிற ஃபேமிலி டாக்டரே அங்கே அனுப்பிச்சிட்டாரு. அக்கா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, சரி கடவுள் விட்டபடி அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரியவர். அக்கா மூலமாக பேசுகிறாருல்ல, அம்மா மூலமாக பேசுகிறாருல்ல. போயிட்டாங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை போகிறாங்க அவரும் மகனும்.
போய் வரிசையாக உட்காந்துருக்காங்க. கோயம்புத்தூரில் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர். இவர் தான் லாஸ்ட்டு. இங்கே ஊட்டியிலேருந்து போகிறார். எல்லாம் உட்காந்து எல்லாரும் கூட வந்தவங்கள்ட்ட என்னமோ சொல்லி டாக்டர் அனுப்புகிறாரு. வெளியில் அவங்க வந்து ரொம்ப துக்கத்தோட கூட போனவங்க, அந்த பேஷண்ட் கூட போனவங்க அப்படியே व्यसனத்தோடு அப்படி போகிறாங்க. இவர் கடைசியாக இவர் போன உடனே டாக்டருங்க செக்கப் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணிவிட்டு இப்போ நேரம் எடுத்துருக்குறாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், நீங்கள் போய் நான் கொடுக்குற மருந்தை தவறாமல் கண்டினியூ பண்ணுங்க. இந்த மருந்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிட்டா போதும், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் போகலாம். மாதத்தில் ஒரு முறை நீங்கள் வாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போங்க. இந்த நான் கொடுக்குற அந்த டேப்லெட்டுகளெல்லாம் நீங்கள் தவறாமல் சாப்பிடுவீங்களா? ஐயோ சாப்பிட்றேங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லை, சந்தோஷமாக போங்க. சரி வந்துட்டார். அதற்கப்புறம் நல்ல எல்லா கூட்டத்துலேயும் கலந்துக்குவார். சபையில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இவர் தான் முதலாளாக நிற்பார். ஆண்கள் சிலர் வரமாட்டாங்க, ஆனால் இவர் முன்னால் வந்து நிற்பார் எல்லாரோட சேர்ந்து. அப்படி எல்லாத்துக்கும் போக வர ரொம்ப விசுவாசம் அவருக்கு. இது சொன்னதிலிருந்து நான் ஜெபிக்கிற பாட்டில், பிஸ்லரி பாட்டில் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருத்தரும் கொண்டுட்டு வருவாங்க. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் சிலர் வச்சுருவாங்க. நானும் வச்சுருக்கிறேன், வர்றவங்களுக்கு கொடுப்பேன். அதை தினம் எடுத்துகிட்டு போய் குடிப்பாராம். 2 தடவை 3 தடவை. ஒரு நாள் இல்லைன்னு சொன்னால் சத்தம் போடுவாராம், இயேசுவின் ரத்தம் இல்லை, நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரலையா, போயிட்டு மறந்துட்டு வந்துட்டீங்களா, போங்க உடனே. ரோட்டுக்கு அந்த பக்கம் அவங்க வீடு, ரோட்டுக்கு இந்த பக்கம் என்னுடைய சபையும் வீடும். அப்புறம் அவங்க வந்து ஐயோ ராமனை சத்தம் போடுறாரு, திட்டுறாரு, கொடுங்கக்கா அப்படின்னு பெரிய பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அவர் அதவே தான் குடிப்பாராம், சாப்பிட்டாலும் இது பண்ண. அப்படிப்பட்ட மனுஷன் நல்லா இருந்தார். மாடுக வச்சிட்ருக்குறாங்க. பால் கறக்கிறது அவர் தான். அவங்க தங்கச்சி புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து போடு. இவர் போய் ஸ்கூட்டரில் போய் புல்லெல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க்கு, நல்ல கடினமாக உழைச்சிட்ருப்பார். மாடுங்கிறதெல்லாம் சாதாரணமல்ல, பால் கறக்கிறது, அதுக்கு தீனி போடுறது எல்லாம் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார். நல்ல ஹைட்டாக பாடியாக இருப்பார். இதெல்லாம் செய்கிற வேலை தொழில் அவர். இது ஒரு நாள் இவர் ஒரு பக்கத்தில் ஒரு கோத்தகிரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இவங்களுடைய சொந்தக்காரோட ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு இவங்க குடும்பமாக போகணும் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு காரில் எல்லாம் போயிருக்கிறாங்க. காரில் அங்கே போன உடனே எல்லாம் இறங்குனாங்க. இவர் இறங்க முடியல, இவரால் இறங்க முடியல. அது வரைக்கும் நடந்துட்டு இருந்தவர் 2 காலும் வரல, அப்படி மடங்கிட்டு போகுது. அப்புறம் எல்லாம் அங்கேருந்து ஓடி வர்றாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களெல்லாம் ஓடி வந்து கார்லேருந்து அவர் அப்படி கைத்தாங்கல அப்படி இப்படி இழுத்துட்டு பறிச்சிட்டு மாதிரி. அப்புறம் அதை முடிச்சுட்டு அதிலிருந்து அவருக்கு சுகமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கே உள்ள டாக்டருங்க அதெல்லாம் பார்த்துட்டு இனி இங்கே ஒன்றும் சரியாகாது, 1 மாதம் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இழந்துருச்சு. மைசூருக்கு போயிடலாம், அவங்க கன்னட வகுப்பை சேர்ந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே நல்ல டாக்டருங்க இருக்காங்களாம். அங்கே போனார். அங்கே போய் கால் 2 வரல. அதுக்கப்புறம் மூச்சு திணறல் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் கீழே ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க, பாத்ரூம் போனவர் விழுந்துட்டார். ஹைட்டாக பாடி நல்லா அடிபடும் படுத்துட்டார். அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுத்தாங்க, இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அழுதாங்க. அப்போ எல்லோரும் ஆறுதல் சொன்னாங்க. அப்போது அந்த இங்கே இருக்கிறாரு அவங்க ஃபேமிலி டாக்டர் சொந்தம், அவர் சொன்னாராம், இப்போது இந்த ராமண்ணனுக்கு நாங்கள் அனுப்பினோமே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கம்மா, அவர் நல்லா இருவார், இந்த மருந்து சாப்பிட்டா போதும், அப்படி ஆப்ரேஷன் உனக்கு வேண்டான்னு அவர் எங்கிட்ட சொன்னார். அந்த டாக்டர், இந்த டாக்டர்லாம் டாக்டருங்க தானே, 1 வருஷத்துக்கு தான் இவர் இருப்பார், அதுக்கு மேலே அவர் இருந்தார்னா ஸ்ட்ரோக் ஆயிரும், கை கால் வராது, சில நேரம் அவர் சுயநினைவு இல்லாமல் கூட போயிடும், நடக்க முடியாது, ஸ்ட்ரோக் வந்துடும். அதனால் அவர் இதான் அவருடைய கண்டிஷன். அதனால தான் வருஷமோ ஒரு 6 மாதமாக இருக்கிறவருக்கு போய் ஏன் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பாவம் அவங்களுக்கு செலவு வேண்டாம், சாதாரண குடும்பம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலை. அந்த டாக்டரு அப்போவே சொன்னாராம் இவர்கிட்ட, இந்த ஊட்டி டாக்டர்கிட்ட. அதனால அவர் மனைவிகிட்டையும் சொல்ல வேண்டாம், அவர்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அந்த குடும்பத்துலேயும் சொல்ல வேண்டாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லலை, ராமண்ணங்கிட்டையும் உங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லலை, உங்கள்கிட்டையும் சொல்லலை.
இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷத்தில் ஒரு நாள் கூட அவர் படுக்கலைங்க. ஆண்டவருக்கே மகிமை, துதி, கனம், மேன்மை, மகிழ்ச்சி, மாட்சிமை, புகழ் எல்லாம் என் ஆண்டவராகிய கர்த்தருக்குத்தான். 17 வருடங்கள் இங்கே நாங்கள் வந்தும் கூட 17 வருஷம் 18 வருஷம் ஆகுது. அத்தனை வருஷ காலம் அவரை காத்துக்கிட்டார் ஆண்டவர். அப்போ இவங்கள்ட்ட சொன்னாங்களே, நீங்கள் ஏங்க இப்படி வசனப்படுறீங்க? ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் கை கால் வராமல் போய், ஸ்ட்ரோக் வராமல் போய், பேச முடியாமல் போயிட்டு அவர் இறந்துருவாருன்னு சொல்லி அந்த குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் சொல்லி, டாக்டருங்க எங்கிட்ட சொல்லி, உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலை, சொல்லி உங்களை பயமுறுத்தலை, உங்கள்கிட்ட சொல்லி வசனப்படுத்தலை. அதனால தான் நீங்கள் அதவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவரும் பயந்துட்டு இருப்பார். சொல்லாமல் இருந்தோம். இன்றைக்கு சொல்கிறோம். இந்த மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 18ஆம் தேதி, போன வருஷம் 18ஆம் தேதி இறந்து போனார். அவங்க சொன்னாங்களாம், இது நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் இதை செய்திருக்கிறார், இல்லைன்னா முடியாது. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு காரில் போகும்போது அது கால் 2 வராமல் போயிடுச்சு. முதல்ல சொன்னார்ல 17 வருஷத்துக்கு முன்னே சொன்னது, கை கால் இழுத்துரும், வராது, பேச முடியாது, ஸ்ட்ரோக் ஆயிரும். அந்த ஒரு வருஷத்தில் வர வேண்டிய, 6 மாதத்தில் வர வேண்டிய அந்த நோய், இவங்க கடவுளை ஏற்றுக்கொண்டு, அவர் ரொம்ப நம்பிக்கையானவர், இயேசுவின் ரத்தம் குடிக்காமல் இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு 17 ஆண்டு, 17 18 நான். அப்போ அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இவ்வளோ நாட்கள் எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் அப்பாவை, எங்கள் மாமனாரை இப்படி ஆண்டவர் கொடுத்தாரே. அவர் நாங்கள் இங்கே எல்லாம் ஜனங்கள்லாம் பிடிச்சிட்டாங்க அவரை. ஏமா அழுகிறியா? எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்துருக்குறாரு ஆண்டவர், அதனால சந்தோஷமா இருங்க என்பது ரொம்ப பெரிய திருப்தி. ஐயோ, நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்துக்குள்ளே இறந்து போவார். இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, போன வாரம் கேட்டேன், இதை பற்றி சொல்லலாமா? ஐயோ, தாராளமாக சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. சரியா? இன்றைக்கு இத்தனை வருஷம் கூட்டி தந்த ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறுது. இப்போ அவங்க சமாதானமாக இருக்காங்க, அவரை பின்பற்றாங்க. எங்கள் வீட்டுக்கார் எப்படி ஆலயத்துக்கு வந்து எப்படி ஆண்டவரை ஆராதிச்சாரோ அது எங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் ஆராதிப்போம்னு சொல்லி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு செய்திக்கு கடந்து போவோம். இது பெரிய மிராக்கிள் இல்லை, இது பெரிய அற்புதம் இல்லை. இது இந்த சபையில் இருக்கிற இன்றைக்கும் வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வருவாங்க. எல்லாம் சொல்ல அவங்கள பார்க்கும்போது முகத்தில் ஒரு நல்ல தெளிவிப்போம், முகத்தில் ஒரு சந்தோஷம். இத்தனை வருஷம் எங்களுக்கு கூட்டி கொடுத்தாரேன்ட்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போம். 38ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதை முழுசும் நீங்கள் வாசிக்கணும், நீங்கள் எடுத்து வாசிக்கணும், மனசில் வச்சுக்க. ஏசாயா தீர்க்க தரிசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகி இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். அடுத்த வசனம் 7வது வசனம், 10வது வசனம், இப்படியெல்லாம் 17வது வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். டைம் இல்லை எனக்கு, நேரம் போயிட்டுருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. அந்த நாட்களில் எசேக்கியா ராஜாவை, இஸ்ரவேலின் ராஜாவை தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டார், செத்து போய் ஒழுங்குபடுத்து. ஒரு சாதாரண வீட்டில் இருக்க மனுஷங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி சம்பவம் வந்துச்சுன்னாப்பா, கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட கொடு, நீ யாராட்ட கொடுத்துருக்க அதெல்லாம் நீ வாங்கு, பிள்ளைகளுக்கு எதாவது கல்யாணம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, வீட்டை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. இந்த கேன்சர் வியாதிக்காரர் மாதிரி ஆயத்தமாக இருப்பாங்க. இந்த ராஜா என்ன வியாதி தெரியுமா? இது ராஜபலவின்னு சொல்கிறாங்க. இது ராஜாக்களுக்கு வர்ற வியாதி. முதுகில் அப்படி பிளந்துருமா, அக்குளை பிளந்துருமா. அப்படிப்பட்ட இந்த ராஜபலவை ராஜாக்களுக்கு வருகிற வியாதி
இன்றைக்கு ஏழை பிச்சைக்காரர்களுக்கு வருதுங்க, சாதாரண மக்களுக்கு வருதுங்க. அந்த வியாதியில தான் அது இன்னும் சில அதிகாரங்களில் பார்க்கும்போது அத்திப்பழ அடை வந்து உங்களுக்கு தெரியுமா? அத்திப்பழம் பார்த்துட்டு பூச்சி இருக்கிறதுல முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த அத்திப்பழ அதை கொண்டு வந்து பற்று போடுங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. சரி, அப்போ பூச்சி இருக்கிற அந்த இல்லை என்னென்ன மருந்து, அன்றைக்கு மருந்து இருக்கு, மருந்தெல்லாம் சாப்பிடாத, மாத்திரையெல்லாம் குடிக்காத, அப்படியே நீ 10 வயசுல போயிரு, இப்படித்தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது. அதை பண்ணாத இதை பண்ணாத, நிறைய உண்டு. அத்திப்பழ அடையை எடுத்து பற்று போடுவது சுகமா. இன்றைக்கு எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து இருக்குதுங்க, அதை உபயோகப்படுத்தணும். கர்த்தர் அந்த ஏசாயா கிட்ட தீர்க்க சொன்னார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் நடக்குது. எப்படி நடக்குது? இந்த ராஜாவுக்கு யோசனை பண்ணி பாருங்க. 15 சுவர் பக்கமாக திரும்பி எழுதாரோ அந்த ராஜா. என்னென்ன சொல்லி எழுதாரோ? ஆனால் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதற்கு முன்பாக நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார், ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில போராட்டமும் தண்டிக்கிறதும் வரும். தருணத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். யாருமே அப்படி கொடுக்கறது இல்லை. எடுத்தோம் கபத்தம் அவ்வளவா, காலை விட்டு நாக்க தள்ளிட்டு சாகிற மாதிரி பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, அப்படித்தான் பல காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு எச்சரிக்கிறார் நமக்கு. இதான் அதில் இருந்து நம்ம விலகிட்டோம். கர்த்தர் அற்புதம் 15 வருஷத்தை கூட்டினார். இந்த ராவணனுக்கு 17 வருஷம் 18 வருஷத்தை கொடுத்தார். இது உண்மை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆண்டவர் ஜீவிக்கிறார். என்னையும் கூட எனக்கு சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறை நான் அதை சொன்னாலும் எனக்கு சலிக்கிறது இல்லை. என்னுடைய சபையில் இதை பற்றி ஏதாவது சந்தர்ப்பூர்வமாக சொன்னால் அவங்களும் சலிக்கிற வாய் திறந்து பார்ப்பாங்க. எத்தனையோ வருஷமாக இருந்த இந்த அல்சர், பெப்டிக் அல்சர், குடலெல்லாம் வெந்து ஓட்டையாகி சோதனை வருமா அப்படின்னாரு டாக்டர் ஜாகீர்னு ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறார். அவரை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கிறார். ஓட்டையிலெல்லாம் சோறு வந்துடும், போ 3 மாதத்தில் செத்து போயிடும், ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு ஓடி வந்துட்டேன் பயந்து. 3 மாதத்தில் செத்து போயிடுவேன். இவர்கிட்டையும் மற்ற டாக்டர்கிட்டையும் அவர் சொன்னாருங்க, நாங்கள் என்ஜிஓ வாச்ச எல்லாம் கூடி பேசி இந்த கடைசியில் இது இப்படி ஓடி போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் டாக்டர்லாம் அவங்க சொன்னாங்க, ஏமா அப்படியெல்லாம் கெடுத்துட்டு இனி ஊட்டியில் யாருமே உனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். 3 மாதம். ஆனால் 30 வருஷத்துக்கு மேலாக நான் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா? ஆரோக்கியமா இருக்கிறேன். பச்சை மிளகாய போட்டு ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடுறேன். சாப்பாடு இல்லாம 3 நாள் பட்னியா இருக்கிறேன். உபவாசம் பண்றேன். வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன். தூங்காம இரவு நேரத்துல ஜெபம் பண்றேன். எத்தனையோ பயணங்கள் போறேன். பசியும் தாகமா போறேன். உயிரோடு இருக்கிறேங்க. என் ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கார். அதனால நானும் உயிரோடு. அவர் நல்லவராக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து அதை காட்டிலும் இன்றைக்கு மனதுருக்கம் உள்ளது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அதை செய்தார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் உனக்காக மரித்தார். அதனால அதிகமான ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் அப்படி தண்டிக்கிற தேவனாக இருந்தார். நீங்க வேதத்தை வாசிச்சாதான் தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாம் தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் 15 வருஷம், இது 18 வருஷம். அன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் செத்துப்பானாங்க, வயிற்று வேலை, அது இது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். காரணம் 30 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு என் மூலமாக பல காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் இல்லையா? அதனால அந்த ராவணனுக்கு சொன்னார், ஃபேக்ட்ரி ஓடுது. எத்தனை வருஷம் அந்த ஃபேக்ட்ரி ஓடி இருக்கு? 18 வருஷம் ஓடிட்டு இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார். 1 2 இல்லை, பொதுவாக நான் சொல்லும்போது, ஐயோ நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவரே ஃபேக்ட்ரி ஓடுதே, அப்படி இவருடைய இருதயம் ஓடுமா? எத்தனை வருஷம்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 17 வருஷம் முடிஞ்சு 18 வருஷத்தில் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு சொன்னதும் உண்மைதான். 1 வருஷம் இருக்க மாட்டார். அதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், ரொம்ப ஹார்ட் ரொம்ப இதாகிருச்சு. அதனால இந்த 1 வருஷத்துக்குள்ளே ஸ்ட்ரோக் வரும், கை கால் வராமல் போயிடும். அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுவார். அதனால தான் ஆப்ரேஷன். ஆண்டவராகிய கர்த்தர் மருத்துவருக்கு மேலான மருத்துவத்தை முடிய ரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. காணிக்கை அனுப்புங்க. கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போகணும், குன்னூர் பகுதிக்கு போகணும். ஆண்டவர் அறியாத மக்கள், வேதனையோடு இருக்க மக்கள் நிறைய பேர் உண்டு. எனக்கு இப்படி தரிசனத்தை கொடுத்துருக்காரு. இந்த மறுபடியும் நான் செத்து போகாமல் இதெல்லாம் செய்து முடிச்சா தான் என்னை எடுத்துக்கு வர என்னமோ தெரியல. அப்பவும் வேண்டான்னு இருக்கிறேன். என்னை எடுத்துக்கொள்ள வேண்டாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன்.
என்னுடைய வயசெல்லாம் நம்பர் தான். என்னுடைய வயசு யாரும் கேட்கக்கூடாது, கேட்டால் ரொம்ப கோபம் வரும். அதனால என்னுடைய வயசு நான் நினைக்கிறதே கிடையாது. பிறந்த நாள் வந்து இந்த தேவமாதா பிறந்த நாளாக போயிடுச்சு. செப்டம்பர் 8 அது உலகமே கொண்டாடுது. அதனால தான் எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. நான் மறந்தேன் எல்லாருடைய எங்கள் பாட்டியோட பிறந்த நாள், எங்கள் அப்பா ஏன் பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏன் எனக்கு நினச்சி பார்க்கறதுக்கு பயம். எதுக்கு பயம்? ஆண்டவருடைய பணியை செய்யணும். அதனால இன்னும் நான் உயிரோடு இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய வயசு எனக்கு நம்பர் தான், வெறும் நம்பர். சரியா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. முக்காடு போட்டிருக்கீங்க, முழங்காலில் நில்லுங்க, முடிஞ்சவங்க நில்லுங்க. போன வாரம் முறையே கையேந்திருங்க. கொடுப்பார், கொடுக்கிறவர், தம்மையே கொடுத்தவர். நீ கேட்கறது அந்த அற்பமான காரியத்தை தரமாட்டேன். யோசனை பண்ணுங்க. நீங்க அப்படி சொல்லுங்க, உங்களையே எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்களே, உங்க ஜீவனையே எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்களே. நான் சொல்வேன், அந்த ஜீவன் எங்கேயும் போக வேண்டாம் ஆண்டவரே, எனக்குள்ள வந்துருங்க. நான் அடிக்கடி சொல்வேன், உம்முடைய கை என்னுடைய ஆவியை போய்க்கிறேன்னு சொல்லி மகாசத்தமா கூப்பிட்டு ஜீவனை விட்டீங்களா, அந்த ஜீவன் எனக்குள்ள வந்துட்டு ஆண்டவரே, என் இதயத்துக்குள்ள வந்துட்டு தான் ஒவ்வொரு நாள் இன்ன வரைக்கும் ஜெபம் பண்றேன். எனக்கு தருவார், எல்லாவற்றையும் தருவார். இது வரைக்கும் தந்தார், இதுக்கு மேலேயும் தருவார். நீங்களும் அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே தாங்க, மறுபடியும் கையேந்திடுங்க, கையேந்துங்க. மழை ஒரு வேளை அதிகமாக கொடுத்தா சரிந்து விழுகாதபடி அப்படி எங்கள் மாமியார் போல பிடிச்சிக்குங்க. இப்படி மாமியார் போல இப்படி கீழே விழுந்துருமா நோட்டுங்க. அதனால இப்படி பிடிச்சிக்கோ. அன்னைக்கெல்லாம் 2000 1000 500 இருந்துச்சு. இப்படி பிடிச்சிக்குவாங்களாம், போடு மகனே அப்படின்னு. அது போல நீங்கள் ஒரு மனுஷன் கொடுக்கறது கையேந்தி துணியில வாங்கும்போது இந்த ஆண்டவர் கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. கையேந்துங்க. அன்பின் தகப்பனே, ஆண்டவரே பார்த்து கொண்டும் குழந்தைங்க கூட கையேந்திட்டு இருக்குது, சகோதரர்கள் கூட அவர் கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க, இப்போ அவங்களும் கையேந்திட்டு இருக்கிறாங்க. பாருங்க ஆண்டவரே, பாருங்க இந்த கூட்டத்தை பாருங்க. உடைய பரிசுத்த கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் யாரை பார்க்கிறது? உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் பேசுறது மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசும்போது என் காதல விழுகுது இந்த செய்தி, அதை ஏன் இருதயத்துக்குள்ள போகுது. நானும் கையேந்திட்டு இருக்கிறேன். ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க மக்களுடைய எத்தனை வியாதிகள், ஹார்ட் ப்ராப்ளமா, கர்த்தர் 17-18 வருஷத்தை கூட்டி தந்தார். நீங்க அவர்கிட்ட சுவர்புறமா திரும்பி அழுதார் அந்த எஸ்ஐகே ராஜ். நானும் கூட சுவர்புறமா திரும்பித்தான் அழுதேன். நான் ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எது கேட்டேன்? எனக்கு 4 குழந்தைங்க. இந்த குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைங்க செத்து போனா அனாதையா போகும். ஆனால் அதற்கு அப்புறம் தான் இருந்துச்சு 1000 குழந்தைகளை எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். 1000 மக்களை கொடுத்துருக்கிறார். நன்றி ஆண்டவர். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்து என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் தருவார். நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்ல போகிறீங்க. அப்படி செய்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை இதே மாலை 7 மணிக்கு நான் பேசுவேன். கவனித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623001005210, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் IDIB 00U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும்
மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 944360041577.